எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி ஒரு சத்தான ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இது வந்து ஒரு ப்ரோட்டீன் லட்டு, ஒரு சின்ன ஸ்வீட் எலிமெண்ட்டோட. இதில் வந்து நீங்கள் நட்ஸு, ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அந்த பச்சை பயிர் லட்டில் லோட்ஸ் ஆஃப் நட்ஸ்லாம் போட்டு நெய் போட்டு மணக்க சூப்பராக சாஃப்டாக டெலிஷியஸாக இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறேங்க. மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு ஹைப் தட்டி விடுங்க. இப்போ வாங்க வெளிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை பயிரை வந்து வறுத்துக்க போகிறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வந்து இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை தீஞ்சிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது, கசப்பு தட்டிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வறுத்தாச்சு. அதில் நான் இப்போ ஏலக்காய் சேர்க்குறேன். இன்னும் ஒரு 100%க்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் ஆனவுடனே இதை ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன்னா ஃபுல்லாக கிறிஸ்பியாக ஆகிடும். நல்லா வறுபட்டுருச்சுங்க. சவுண்டு கேட்குறீங்க இல்லைங்களா? சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா என்ன சொல்கிறது, சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வந்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ நம்ம நட்ஸை வந்து வறுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் நெய் சேர்க்குறேன். அதில் நட்ஸு, ஸோ நான் வந்து இன்றைக்கி கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ், பாதாம், அப்புறம் கேஷ்யூ சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் கீ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் கீயோட இதை வந்து சாப்பிடும்போது. ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெள்ளை பாகு செய்ய போகிறோம். அதுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே சேம் தான். ஸோ தண்ணி, இப்போ இதில் வந்து கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். நல்லா மெல்ட் ஆகி கம்பி பதம் வரும். இதில் மண் இருக்கும். ஸோ நம்ம வந்து வடிகட்டி தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை பயிறு மாவு. அதில் வந்து இந்த நெய்யில் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த நட்ஸு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேன். எந்த ஸ்வீட்னாலும் உப்பு சேர்க்குறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதான் வடிகட்டுறேன். மண் இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்குது மணல். ஸோ இப்போ கையிலையே கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பயங்கர சூடு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். சூடாக இருக்குது. இப்போவே வந்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். கைக்கு அளவாக தான் இருக்குது சூடு, ரொம்ப சூடுன்னு சொல்ல முடியாது, அளவாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக பிடிச்சிட்டேன். ஸோ லட்டு பாருங்கள் நல்லா பிடிச்சிட்டேன், சூப்பராக இருக்குது. நல்லா செட் ஆகும். இது வந்து இப்போது கம்பி பதம்லாம் எடுத்தனால நல்லா செட் ஆகும். இப்போ சூடாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா உருண்டைங்களும் நான் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, பச்சை பயிறு லட்டு முடிஞ்சிருச்சு. பார்க்கவே எவ்வளோ ஷைனியாக சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு. நட்ஸோட சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்ட், அப்புறம் நட்ஸோட க்ரன்ச்சினஸோட வெரி டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம்.